கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்திலே கடவுளுடைய வார்த்தையை சுமந்து வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் ஆண்டவருக்குள் அகமகிழ்கிறேன். குறிப்பாக இந்த தவ காலத்தின் தொடக்கத்திலே நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை, என் மனக்கசப்பே எனக்கு மீட்பாக மாறியது. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17 பழைய மொழிபெயர்ப்பில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், கடவுளால் உந்தப்பட்டு சொல்லப்பட்ட வார்த்தை, என் மனக்கசப்பே எனக்கு மீட்பாக மாறியது. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதரனே சகோதரி, மனக்கசப்பு மீட்பை கொண்டு வந்து சேர்க்கும். மனக்கசப்புக்கு அத்தனை வல்லமை உள்ளது, மனக்கசப்புக்கு அத்தனை வலிமை உள்ளது. ஒரு மனிதன் மனம் கசந்து செய்த பாவங்களுக்காக, குற்றத்துக்காக, குறைகளுக்காக, பிழைகளுக்காக மனம் கசந்து அழுது மன்றாடுகின்ற பொழுது அவன் மனக்கசப்பு அவனுக்குள் ஏற்படுகின்ற போதே பரலோகத்திலிருந்து மீட்பு அவனுக்குள் கடந்து வருகிறது. அதைத்தான் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம். என் மனக்கசப்பே எனக்கு மீட்பாக மாறியது, கடவுள் என் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்பதாக தூக்கி எறிந்தார். இந்த மனக்கசப்பு ஆதியிலே ஏற்படவில்லை. கடவுள் அவர்களை மகிமையாக வைத்திருந்தார். கடவுளோடு உறவாடினார்கள், கடவுளோடு பேசினார்கள், கடவுளை முகமுகமாய் பார்த்தார்கள், இன்ப வனத்தில் இருந்தார்கள், ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். எல்லா விதமான சுகபோகம் அவர்கள் கொடுக்கப்பட்டது. அருமையான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை. கீழ்ப்படுதல் இல்லாமையினால் அவற்றை இழந்தார்கள். ஆனால் செய்த பாவத்திற்கு, கீழ்ப்படியாமல் போனதற்கு மனம் வருந்தாதபடி, மனக்கசப்பை ஏற்றுக்கொள்ளாதபடி, மாறாக அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் படிகளை சுமத்தினார். நீர் கொடுத்த பெண், அதனால் தான் அந்த பழத்தை நான் சாப்பிட்டேன், இந்த பாம்புதான் என்னை வஞ்சித்தது என்று சொல்லி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினாலே தவிர, கீழ்ப்படியாமல் போன அந்த நிகழ்வுக்காக, அந்த குற்றத்திற்காக, அந்த பாவத்திற்காக, அந்த மீறலுக்காக மனம் வருந்தவில்லை, மன்னிப்பை நாடவில்லை. மனக்கசப்பு ஆதாம் ஏவாளுக்குள் ஏற்படாமல் போனதனால் பிரியமானவர்களே, அங்கே மீட்பு கடந்து வரவில்லை. ஆனால் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நாம், இரக்கத்தின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நாம், செய்த பாவத்திற்காக, குற்றத்திற்காக, குறைகளுக்காக, பிழைகளுக்காக, மீறலுக்காக மனம் கசந்து இப்படிப்பட்ட பாவத்தை செய்து விட்டேனே என்று சொல்லி மனக்கசப்பு நமக்குள் ஏற்படுகின்ற போதே மீட்பு கடந்து வருகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இத்தகைய உன்னதமான ஆசீர்வாதத்தை, இருக்கிற ஆசீர்வாதங்களே பெரிய ஆசீர்வாதம், கடவுள் கொடுக்கிற மன்னிப்பு. கடவுள் கொடுக்கிற மன்னிப்பு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களே பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களுமாய் கூட இந்த தவக்காலத்திலே நாம் பாவம் என்றால் என்ன, இவையெல்லாம் பாவமா இருக்கிறது, பாவத்தின் வகைகள் என்ன, பாவியை குறித்து கடவுள் என்ன நினைக்கிறான், பாவத்திலிருந்து விடுதலை பெற பாவியாய் இருக்கிற மனிதன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க இந்த நாட்களிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவம் எவ்வளவோ காரியங்கள் இருக்குது, கோடிக்கணக்கான காரியங்கள் இருக்குது. இது பாவம், அது பாவம், இது பாவம், அது பாவம் என்று சொல்வதற்கு ஒரு சில காரியங்களை நம் சிந்தனைகளுக்காக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பு செய்யாமல் இருப்பது பாவம். கடவுள் அன்பாய் இருக்கிறான். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுள் மனிதனை அன்பு செய்கிறார். கடவுள் மனிதனை அன்பு செய்தபடினால்தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். மனுமகனில் விசுவாசம் கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெறும் என்று தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். கடவுள் மனிதனை அன்பு கூர்ந்தார். ஆனால் மனிதனை அன்பு செய்வதில்லை, மனிதன் கடவுளை அன்பு செய்வதில்லை, மனிதன் தன்னையே அன்பு செய்வதில்லை. அன்பில்லாத வாழ்க்கையில் மனிதன் உழன்று கொண்டிருக்கிறான். இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். தன் சகோதரனை வெறுக்கிறவன் எவனும் கொலைகாரன் என்று சொல்லுகிறான். அன்பு செய்யாமல் இருப்பது பாவம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் கடவுள் உங்கள் பாவங்களை மன்னித்துள்ளது போல, கிறிஸ்துவுக்குள் கடவுள் உங்கள் பாவங்களை மன்னித்துள்ளது போல நீங்கள் ஒருவருடைய பாவங்களை மன்னியுங்கள். மன்னிப்பை பெறுகிற நாம், மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் குற்றங்களை மன்னியாமல் போனால் அது நமக்கு பாவம்.
யாகப்பர் 4:17 வாசிக்கிறோம். யாகப்பர் 4:17 வாசிக்கிறோம். ஒருவனுக்கு நன்மை செய்ய தெரிந்தும் ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்தும் அவன் நன்மை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். 1 யோவான் 5:17 வாசிக்கிறோம். தீமையான செயல்கள் அனைத்தும் பாவம் என சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. ரோமர் 14:22 23 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுது, உறுதியான மனநிலையோடு செய்யப்படாத எந்த ஒரு காரியம் பாவமாய் இருக்கிறது. இன்னும் வேறு மொழிபெயர்ப்பில் வாசிக்கின்ற போது கடவுளை விசுவாசியாமல் இருப்பது பாவம் என சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. திருப்பாடல் 1:1 வாசிக்கிறோம். சங்கீதம் திருப்பாடல் 1:1 வாசிக்கிறோம். தீயோரின் அறிவுரைப்படி நடவாமல் பாவிகளின் வழியில் செல்லாமல் பரியாரர் கூட்டத்தில் அமராமல். அப்ப தீயோரின் வழியில் செல்வது பாவம், பரியாரர் கூட்டத்தில் அமர்வது பாவம், பாவிகளின் வழியில் செல்வது பாவம் என வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. திருப்பாடல் 26 10 வாசிக்கிறோம். கையூட்டு வாங்குவது, லஞ்சம் வாங்குவது பாவம். கையூட்டு வாங்குவது, லஞ்சம் வாங்குவது பாவம். எரேமியா 9:23 வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அங்கே சொல்லப்படுகிறது, பலவான் தன் பலத்தை குறித்து, ஞானவான் தன் ஞானத்தை குறித்து, பலமுள்ளவன் தன் பலத்தை குறித்து, ஞானமுள்ளவன் தன் ஞானத்தை குறித்து, செல்வமுள்ளவன் தன் செல்வத்தை குறித்து பெருமையை பாராட்ட இருப்பானாக. அப்படி என்றால் மனத்தாழ்ச்சியற்ற ஒரு நிலை மனிதனுக்கு இருக்க சொன்னால் அவனுக்கு பாவம் குடிய கொண்டிருக்கிறது. கடவுளுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும், கடவுளுக்கு முன்பதாக படிந்து நடக்க வேண்டும். எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், எவ்வளவு புகழ் இருந்தாலும், எவ்வளவு அந்தஸ்து இருந்தாலும், எவ்வளவு பதவி இருந்தாலும், எவ்வளவு வல்லமை இருந்தாலும், எவ்வளவு வாழ்வு இருந்தாலும், இது கடவுளுக்கு கொடுத்தார் என்று கடவுளை மையப்படுத்தி வாழுகின்ற பொழுது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தாழ்ச்சி இருக்குது. ஆனால் கடவுளை மையப்படுத்தாதபடி செல்வம் என்னால் வந்தது, வல்லமை என்னால் வந்தது, வாழ்வு என்னால் வந்தது, பணம் என்னால் வந்தது சொல்லி அதை குறித்து பெருமை பாராட்டுவோம் என்று சொன்னால் பெருமை, அகம்பாவம், மேட்டின்மை, ஆணவம், செருக்கு இவையெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் இவையெல்லாம் பாவமாய் மாறுகிறது. மன தாழ்ச்சியற்ற வாழ்க்கை மனிதனுக்குள் குடிகொள்கின்ற பொழுது அந்த மன தாழ்ச்சியற்ற நிலை அவனுக்குள் பாவத்தை உருவரச் செய்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 15:22 வாசிக்கிறோம். பலிகளை ஒப்புக் கொடுப்பதை காட்டிலும், ஆட்டுக்கடாக்களின் கொழுப்புகளை ஒப்புக் கொடுப்பதை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமமானது. கீழ்ப்படிதல், கடவுளுக்கு செவிமடுத்தல் உத்தமமானது. அப்படி என்றால் கீழ்ப்படியாமல் போனால், செவி கொடுக்காமல் போனால் அது நமக்கு பாவமாக இருக்கிறது. ஆதாம் ஏவாள் ஆதியாகமம் தொடக்கத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனார்கள். ஆகவே பாவமும் சாவும் இந்த பூமிக்கு வந்தது, மரணம் இந்த பூமிக்கு வந்தது பிரியமானவர்களே. கீழ்ப்படியாமல் இருப்பது பாவம், கடவுளுக்கு செவி கொடுக்காமல் வாழ்வது பாவம் பிரியமானவர்களே. சபை உரையாளர் பிரசங்கி 12:1 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது என்ன வார்த்தை? வாலிப நாட்களில் உன்னை படைத்த ஆண்டவரை நினை. வாலிப நாட்களிலே என்னை படைத்த கடவுளை நினைத்து அவர் வழியில் செல்லக்கூடிய பிள்ளையா இருக்க வேண்டும். வாலிப நாட்களில் என்னை படைத்த கடவுளை நான் நினைக்கவில்லை என்று சொன்னால், ஆராதிக்கவில்லை என்று சொன்னால், வணங்கவில்லை என்று சொன்னால், வழிபடவில்லை என்று சொன்னால், அவரை நினைத்து பார்க்கவில்லை என்று சொன்னால், அவர் சிந்தையில் கொள்ளவில்லை என்று சொன்னால் அது எனக்கு பாவமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. எபேசியர் 4:29 வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயில் வராதிருப்பதாக. தீய வார்த்தைகளை பேசுவது, கெட்ட வார்த்தைகளை பேசுவது, சாப வார்த்தைகளை பேசுவது, அவதூறு வார்த்தைகளை பேசுவது அது பாவமாய் மாறுகிறது. மத்தேயு நற்செய்தி 12:33 முதல் 37 வரை வாசிக்கிறோம். நல்ல கனிதரும் கெட்ட மரம் இல்லை, கெட்ட கனிதரும் நல்ல மரம் இல்லை. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்லவன் நல்ல கருவுளத்தின்று நல்லவற்றை பேசுகிறான், கெட்டவன் கெட்ட கருவுளத்தின்று கெட்டவற்றை பேசுகிறான். மனிதன் பேசக்கூடிய பயனற்ற சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் இறுதி நாட்களில் கணக்கு கேட்கப்படும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, பயனற்ற சொற்கள் பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. பழமொழியில் வாசிக்கிறோம் அல்லவா, வீண் வார்த்தைகள் பாவத்தை சேர்க்கும், வீணான சம்பாஷணைகள் பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லி நாம் பழமொழியில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால்தான் இயேசு பெருமான் சொல்லுவார், மத்தேயு நற்செய்தி 5:37 வாசிக்கின்ற பொழுது, உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இதற்கு மிதமிந்திய பேச்செல்லாம், இதற்கு மிதமிந்திய சொற்கெல்லாம் யாரிடத்திலிருந்து வருகிறது?
அழகினிடத்திலிருந்து வருகிறது சொல்லுவார். பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பயனுள்ள சொற்களை பேசாதபடி, ஞானமுள்ள சொற்களை பேசாதபடி, பிறரை மகிழ்விக்கும் சொற்களை பேசாதபடி, கடவுளுக்கு ஏற்புடைய சொற்களை பேசாதபடி, மாறுபட்ட சொற்களை பேசுவோம் என்று சொன்னால், மாறுபட்ட வார்த்தைகளை நாம் பிரசவிப்போம் என்று சொன்னால் அது நமக்கு பாவமாக இருக்கிறது. அந்த சொற்கள் ஆழந்து வரவில்லை, மாறாக பிசாசிடமிருந்து வருகிறது. பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம எரேமியாவில் கூட வாசிக்கிறோம் அல்லவா? அங்கேதான் சொல்லுவார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19 வாசிக்கின்ற பொழுது எரேமியாவிலே ஆண்டவர் சொல்லுவார், நீ பயன் உள்ளவற்றை பேசி, நீ பயன் உள்ளவற்றை பேசி பயனற்றவற்றை நீக்கினால் என்னுடைய வாயாயிருப்பாய். என்னுடைய இறை வாய்க்கினராக, என்னுடைய இறை வாய்க்கினராக நீ இருப்பாய் என்று சொல்லி கூட ஆண்டவர் உத்தரவாதம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பயனுள்ள வார்த்தைகளை, கடவுளுக்கு பிரியமான வார்த்தைகளை, பயனுள்ள வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது நாம் கடவுளின் வாயாய் இருக்கிறோம். மாறாக இருக்கின்ற பொழுது அது வேறு நிலைக்கு அது தள்ளப்படுகிறது, அது பாவமாய் மாறுகிறது. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கிறோம். தீர்ப்புக்கு உள்ளாகும் மனிதா, தீர்ப்புக்கு உள்ளாகும் மனிதா, பிறரை தீர்ப்பிடாதே. தீர்ப்புக்கு உள்ளாகும் மனிதா, பிறரை தீர்ப்பிடாதே. நாமே தீர்ப்புக்கு உள்ளாய் இருக்க, நாமே இறக்கத்தால் மன்னிக்கப்பட்டிருக்க, நாம் பிறரை தீர்ப்பிடுகின்ற பொழுது அது நமக்கு பாவமாய் மாறுகிறது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 28 வாசிக்கிறோம். எவனொரு ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குகிறானோ அவன் அவளோடு விபச்சாரம் செய்ததாக அர்த்தம் என்று சொல்லி கூட இயேசு பெருமான் கடுமையாக சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இச்சையடக்கம் இல்லை என்று சொன்னால், வாழ்க்கையில இச்சையடக்கம் இல்லை என்று சொன்னால், இச்சையான பார்வை, இச்சையான சிந்தை, இச்சையான நோக்கம் வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால் அது அங்கே பாவமாய் மாறுகிறது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம், கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிறோம். பொருளாசைக்கு ஒப்பான சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள். சிலை வழிபாடு தீட்டாய் இருக்கிறது. பொருளாசையும் ஒரு சிலை வழிபாடாய் இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலை வழிபாடு தீட்டு, பொருளாசை ஒரு சிலை வழிபாடு தீட்டு, இவற்றிலிருந்து நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். இவற்றுக்கு நாம் அடிமையாக சொன்னால் நாம் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோம். அது நமக்கு பாவமாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி, மன்னிக்கவும், லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறோம். சில நபர்கள் உடல் வலிமையை பெற வேண்டும் என்பதற்காக விலங்குகளின் இரத்தத்தை குடிப்பார்கள், விலங்குகளின் இரத்தத்தை சுவைத்து சாப்பிடுவார்கள். ஆனால் விவிலியம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, இறைவார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்திதான் நம்மை மீட்டார். ஏனெனில் இரத்தத்தை குடிப்பது பாவம், இரத்தத்தை சமைத்து உண்பது பாவம், மிருகத்தின் இரத்தத்தை குடிப்பது பாவம். ஏனெனில் இரத்தத்தில் உயிர் இருக்கிறது, குருதியில் உயிர் இருக்கிறது. ஆகவே இரத்தத்தை பருகாதீர்கள் என்று சொல்லி கூட, மிருகங்களின் இரத்தத்தை பருகாதீர்கள் என்று சொல்லி கூட இங்கே கடுமையாக லேவியரில் ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவ்விதமாக பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. இதை குறித்து தியானிப்போம் என்று சொன்னால் அது போய்கொண்டே இருக்கும். இருந்தாலும் நம் வாழ்க்கைக்கு நம்மை சரிப்படுத்தி கொள்ள, நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள, நம்மை பலப்படுத்தி கொள்ள, ஆண்டவருக்கு முன்பதாக வெளியேறப்பட்ட மகளாய் மாற்றிக்கொள்ள இவையெல்லாம் முன்னாடி தடையா இருக்குது. கடவுளுக்கு செல்வதற்கு இதை நாம் விளக்க வேண்டும். ஏனெனில் இவையெல்லாம் நமக்கு பாவமாக இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவத்துடைய வகைகளை ஒரு 6 வகையாக பிரிக்கலாம். நாம் இதுதான் பாவம், இவையெல்லாம் பாவம், அதெல்லாம் பாவம் என்று நாம் பார்த்தோம். இருந்தாலும் எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் இந்த 6 வகையான பாவங்களுக்குள் அடங்கி இருக்கும். அது ஒன்றுதான் பிரியமானவர்களே, ஜென்ம பாவம். திருச்சட்டத்தின் அடிப்படையில், திருவிவிலியத்தின் அடிப்படையில், திருச்சபையின் கோட்பாடுகளின் அடிப்படையில் பாவங்களை 6 வகையாக பிரிக்கலாம். திருச்சட்டத்தின் அடிப்படையில், திரு சத்தியத்தின் அடிப்படையில், திருச்சபையின் கோட்பாடுகளின் அடிப்படையில், விவிலிய வார்த்தைகளின் அடிப்படையில் பாவங்களை மனிதன் செய்யக்கூடிய பாவங்களை, மனிதனை அடிமைப்படுத்துகிற பாவங்களை 6 வகையாக பிரிக்கலாம். அந்த 6 வகையான பாவத்தில் முதல் பாவம் ஜென்ம பாவம், 2வது பாவம் சாவான பாவம், 3வது பாவம் அற்ப பாவம், 4வது பாவம் முன்னோர்கள் செய்த பாவம், 5வது பாவம் மனிதகுமாரனுக்கு எதிரான பாவம், 6வது பாவம் பரிசுத்த ஆவிக்கு எதிரான பாவம். உலகத்துல என்ன பாவம் இருந்தாலும் சரி, உலகத்துல என்ன பாவம் இருந்தாலும் அந்த பாவங்கள் இந்த 6 வகையான பாவங்களுக்குள் அடங்கி இருக்கும். ஒன்று ஜென்ம பாவம். ஜென்ம பாவம் என்பது நீங்களும் நானும் செய்த பாவம் அல்ல.
ஜென்ம பாவம் என்பது நீங்கள் நானும் செய்த பாவம் அல்ல, இது ஆதி பெற்றோர்கள் செய்த பாவம். இலவசமாய் வந்த பாவம் இலவசமாய் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் இலவசமாய் மன்னிக்கப்பட்டாலும் ஒரு சில நிபந்தனைகளை நாம் மீறுகின்ற பொழுது அந்த பாவம் நமக்குள் குடிகொள்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமல்ல, ஆதி பெற்றோர்கள் செய்தார்கள். ஆதி பெற்றோர்கள் செய்த பாவங்கள் தொடர்ந்து வருகிறது. அதனால்தான் ஜென்ம பாவம் என்று நாம் சொல்லுகிறோம். இதைத்தான் தாவீது சொல்லுவார். திருப்பாடல் 51:5 வாசிக்கிற பொழுது தாவீது ஒரு புலம்பல் புலம்புவதை பார்க்கிறோம். என்ன புலம்பல்? என் தாய் என்னை பாவத்திலே கருத்தரித்து, என்னுடைய தாய் என்னை பாவத்திலே கருத்தரித்து தீவினையில் பெற்றெடுத்தான். என் தாய் என்னை பாவத்திலே கருத்தரித்து தீவினையில் பெற்றெடுத்தான்னு சொன்னால் தன் தாயை குறித்து அவர் தரக்குறைவாக சொல்லவில்லை, மாறாக ஜென்ம பாவத்தில் அவர் பிறந்ததை அங்கே அவர் புலம்புவதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பிரியமானே பிறக்கின்ற பொழுது எது அவனோடு வருது இல்லையோ ஜென்ம பாவம் அவனோடு வரும். ஆனால் திருமுழுக்கின் வழியாக இந்த ஜென்ம பாவம் கழுவப்படுகிறது. இது இலவசமாய் வந்த பாவம். இது இலவசமாய் வந்த பாவம் நாம் செய்த பாவம் அல்ல, நம்முடைய ஆதி பெற்றோர் செய்த பாவம். ஆதி பெற்றோர் செய்த பாவம், ஆதாம் ஏவாள் செய்த பாவம், இலவசமாய் வந்த பாவம் இலவசமாய் மன்னிக்கப்படுகிறது. இலவசமாய் வந்த பாவம் இலவசமாய் மன்னிக்கப்படுது. எங்கே மன்னிக்கப்படுகிறது? திருமுழுக்கிலே மன்னிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, திருமுழுக்கிலே அந்த ஜென்ம பாவம் கழுவப்படுகிறது. திருமுழுக்கிலே எசேக்கியேல் 18:4 வாசிக்கிறோம் அல்லவா, பாவம் செய்கிற ஆன்மா சாகும். ஆக இந்த குழந்தை பிறக்கிறது, குழந்தை உடல் உயிரோடு இருக்கிறது, ஆனால் குழந்தைக்குள் இருக்கிற ஆன்மா இறந்திருக்கிறது. அதான் ஜென்ம பாவத்தினால் கிடைக்கக்கூடிய பெரிய தண்டனை. குழந்தை உயிரோடு இருக்குது, குழந்தையில் இருக்கிற ஆன்மா இறந்திருக்கிறது. எசேக்கியேல் 18:4 வாசிப்பது போல பாவம் செய்கிற ஆன்மா சாகும். ஜென்ம பாவத்தினால் அந்த குழந்தையுடைய ஆன்மா இறந்திருக்கு. அப்படின்னாலே இந்த ஆன்மாவை உயிர்ப்பிப்பதற்காக திருமுழுக்கிலே பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிறார், உயிர்ப்பை கொடுக்கிறார், மன்னிப்பு. அந்த தண்ணீரால் கழுவப்படுகின்ற பொழுது பாவங்கள் கழுவப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலை பெற்று கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக் கொள்கிறோம். ரோமர் 6:4-5 படி திருமுழுக்கிலே ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலை பெற்றுக்கொண்ட நாம் அதே கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக்கிறோம். பாவத்திற்கு நாம் மறித்து அங்கே நீதிக்கு உண்மைக்கும் நாம் பிழைக்கிறோம், உயிர் பெறுகிறோம். திருமுழுக்கிலே உயிர் வருகிறது, திருமுழுக்கிலே பாவம் கழுவப்படுகிறது, திருமுழுக்கிலே கடவுளுக்கு நாம் சொந்தமாகிறோம், திருமுழுக்கிலே கடவுளின் பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். திருமுழுக்கிலே கலாத்தியர் 3:27 வாசிப்பதுல திருமுழுக்கிலே கிறிஸ்துவையே ஆடையாக அணிந்து கொள்ளும். திருமுழுக்கிலே நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாக, கிறிஸ்துவுக்கு உடையவர்களாக, கிறிஸ்துவனுடைய சகோதர சகோதரியாக கடவுளின் பிள்ளையாய் மாறுகிறோம். பிரியமானவர்களே, இலவசமாய் வந்த பாவம் இலவசமாய் மன்னிக்கப்படுது. ஆனால் அந்த திருமுழுக்கில் நாம் சில விதமான வாக்குறுதிகளை கொடுக்கிறோம். விட்டுவிட வேண்டியவற்றை விட்டு விடுகிறேன், பிசாசின் ஆரவாரங்களை விட்டு விடுகிறேன், பாவக்காரங்களை விட்டு விடுகிறேன், விசுவசிக்க வேண்டியவற்றை விசுவசிக்கிறேன், ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஏற்றுக்கொள்கிறேன், விசுவசிக்க வேண்டியவற்றை விசுவசிக்கிறேன், ஏற்றுக்கொள்ள வேண்டியவற்றை ஏற்றுக்கொள்கிறேன், விட்டுவிடவற்றை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி திருமுழுக்கிலே ஞானத்தாய் ஞானத்தாப்பு நம் சார்பாக கொடுத்திருப்பார்கள். மீண்டும் நாம் ஒவ்வொரு வருடமும் அந்த பாஸ்கா விழாவின் இரவு திருப்பலியிலே நாம் மறுபடியும் ஞானஸ்நான வாக்குறுதிகளை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். நம்ம வாயில் நம்ம சொல்றோம், புதுப்பித்துக் கொள்கிறோம். ஆனால் கொடுக்கப்பட்ட திருமுழுக்கின் ஞானஸ்நான வாக்குறுதியின்படி நம்ம வாழ்வை அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், இலவசமாய் வந்த பாவம் இலவசமாய் திருமுழுக்கில் மன்னிக்கப்பட்டாலும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி நம் வாழ்வு அமையவில்லை என்று சொன்னால் மீண்டும் இந்த ஜென்ம பாவம் நமக்குள் குடிகொள்ளும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரண்டாவது பிரியமானவர்களே, சாவான பாவம். ஏன் சார் இது சாவான பாவம் வந்துச்சு? சாவை கொடுக்கிறபடினாலே இந்த பாவத்துக்கு பெயர் சாவான பாவம். என்ன சாவு? இந்த உலகத்தில் மறிக்க போகிற உடல், அந்த சாவு அல்ல, இரண்டாம் சாவு. தீர்ப்புக்கு பிறகு கடவுள் கொடுக்கிற இரண்டாம் சாவு, நித்தியத்துக்கும் நரகத்தில் எரிந்து கொண்டிருப்போமே, அதான் இரண்டாம் சாவு. திருவெளிப்பாடு 20ஆம் அதிகாரம், திருவெளிப்பாடு 20ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம் அல்லவா, அவர்கள் யாவரும் நெருப்பு கடலில், நெருப்பு ஏரியில், இரண்டாம் சாவு என அழைக்கப்படுகிற நெருப்பு ஏரியில், நெருப்பு கடலில் தூக்கி எறியப்படுகிற நித்தியத்துக்கும் நரக ஆக்கினை.
அதான் இரண்டாம் சாவு. இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானே, இந்த இரண்டாம் சாவு ஏன் வருது? சாவுக்கு ஏதுவான பாவம். அதனால இந்த பாவத்துக்கு பேர் சாவான பாவம். முதல் பாவம் ஜென்ம பாவம் பார்த்தோம், இரண்டாவது பாவம் சாவான பாவம். ஏனென்றால் சாவுக்கேன இரண்டாம் சாவுக்கு எதுவான பாவத்தை மேற்கொண்டிருக்கு. அப்படின்னாலே இது சாவான பாவம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி என்ன சாவுக்கு எதுவான பாவம்னு பார்க்கிறப்ப எபிரேயர் 10:26 வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிந்த பிறகு, உண்மையை அறிந்த பிறகு, இறைவார்த்தை அறிந்த பிறகு வேண்டும் என்றே ஒரு மனிதன் பாவத்தில் நிலைத்திருந்தான். நல்லா நம்ம கவனிக்கணும். சத்தியத்தை அறிந்த பிறகு, உண்மையை அறிந்த பிறகு, இறைவார்த்தையை அறிந்த பிறகு வேண்டும் என்றே அறிவுறுத்தப்பட்டு, புத்தி சொல்லப்பட்டு, இறைவார்த்தை போதிக்கப்பட்டு சொன்னாலும் வேண்டும் என்றே ஒரு மனிதன் பாவத்தில் நிலைத்திருந்தால் அவனை மீட்பதற்கு எந்த விதமான பரிகார வழியும் இல்லை என்று எபிரேயர் 10:26. அப்படின்னா அவங்களுடைய ரிசல்ட் என்ன? இரண்டாம் சாவுக்குரியவர்கள். ஆகவே இவ்விதமான பாவத்தை நாம் சாவான பாவம். ஒன்று ஜென்ம பாவம், இரண்டாவது சாவான பாவம், மூன்றாவது பாவம் அற்ப பாவம். இது நம்ம லாங்குவேஜில் சொன்னால் அல்ப பாவம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா, கடவுளுக்காக ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். கடவுளுக்காக, நம்மை படைத்த கடவுளுக்காக, நமக்கு உயிரை கொடுத்த கடவுளுக்காக, ரத்தம் சிந்திய கடவுளுக்காக எதை வேண்டுமானாலும் நம்ம கொடுக்கலாம், எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். கடவுளுக்காக ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று கிடைக்கலன்னு சொல்லி கடவுளை இழக்கக்கூடாது. ஏதோ ஒன்று கிடைக்குது என்று சொல்லி கடவுளை இழக்கின்ற பொழுது, ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு சொல்லி கடவுளை ஒரு மனிதன் இழப்பான்னு சொன்னால் அது அற்ப பாவம். இது எதில் வருது? 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கிறோம். பண ஆசை, பண ஆசை எல்லா பாவங்களுக்கும் ஆணிவேராக இருக்கிறது. பண ஆசை எல்லா பாவங்களுக்கும் ஆணிவேராக இருக்குது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைக்கு அடிமைப்படுகின்ற போது அது அற்ப பாவம். உன்னாசை என்னாசை விண்ணாசையா இருக்க வேண்டும். உன்னாசை என்னாசை விண்ணாசையா இல்லாதபடி மண்ணாசைக்கும் பொன்னாசைக்கும் பெண்ணாசைக்கும் அடிமைப்பட்டு வாழுகின்ற பொழுது அவர்கள் கடவுளை இழக்கிறார்கள், கடவுளுடைய அருளை இழக்கிறார்கள். அது அற்ப பாவமாய் மாறுகிறது. உலகத்தின் மீது பற்று, உலகத்தை ஆதாயப்படுத்த ஒரு சூழ்நிலை. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒன்று ஜென்ம பாவம், இரண்டாவது சாவான பாவம், மூன்றாவது அற்ப பாவம், நான்காவது முன்னோர்கள் செய்த பாவம். முன்னோர்கள் செய்த பாவம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முன்னோர்கள் பாவம் செய்து பாவத்தை அறிக்கை செய்யாதபடி மரித்திருப்பார்கள். அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்யாதபடி மரித்த அப்படின்னாலே அந்த பாவம் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறையில் வரும். நீங்க நினைக்கலாம், யாரோ செஞ்ச பாவத்துக்கு நாங்கள் தண்டனை அனுபவிக்கணுமா? தண்டனை அல்ல, கடவுள் நம்மை விசாரிக்கிறார். நம்மளாவது நம்முடைய அந்த முன்னோர்களுக்காக ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பை பெற்று அந்த குடும்பத்தில், அந்த பாவத்திலிருந்து குடும்பம் முழு விமோசனை பெற வேண்டும். ஏனென்றால் முன்னோர்கள் செய்த பாவம் அப்படியே இருக்கும்னாக்கா, அந்த முன்னோர்கள் செய்த பாவம் அப்படியே இருந்தால் அந்த பாவம் தான் சாபம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை குடும்பத்துக்கு வராதபடி தடுக்கும். அதான் வாசிக்கிறோம், விடுதலை பயணம் 20:5 வாசிக்கிறோம். முன்னோர்கள் செய்த பாவத்தை, தந்தைகள் செய்த பாவத்தை பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன். என்னுடைய இரக்கம், என்னுடைய கிருபை 1000 தலைமுறை வரை இருக்கும். அது மாற்று கருத்து இல்லை. கடவுளுடைய இரக்கம் 1000 தலைமுறை வரைக்கும் இருக்கும். ஆனால் தந்தைகள் செய்த பாவத்தை பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை விசாரிக்கிற தேவன், தண்டிக்கிற தேவன் அல்ல, விசாரிக்கிற தேவன். அந்த தலைமுறையாவது அந்த முன்னோர்களுக்காக ஜெபித்து மன்றாடி அழுது பாவ மன்னிப்பை பெறுகின்ற பொழுது அந்த சாபத்திலிருந்து அந்த குடும்பம் விடுதலை பெறுகிறது. பிரியமானவர்களே, அதைத்தான் நாம் இதில் வாசிக்கிறோம். சங்கீதம் 32, திருப்பாடல் 32, 1-2 வசனங்கள், 1 முதல் 2 வசனங்கள் வாசிக்கின்ற பொழுது, எவன் பாவம் போக்கப்பட்டதோ அவன் பேர் பெற்றவன், எவன் பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பேர் பெற்றவன், யார் மேல் ஆண்டவர் பாவத்தை சுமத்தவில்லையோ அவர்களும் பேர் பெற்றவர்கள். அப்ப ஆண்டவர் பாவத்தை சுமத்தினா எப்படி பேர் பெற்றவர்களா இருக்க முடியும்? கடவுள் நம் மீது பாவத்தை சுமத்தக்கூடாது. அப்ப முன்னோர்கள் பாவம் செய்திருந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்யாதபடி மரித்திருந்தால் அந்த பாவம் இந்த தலைமுறையில் சுமத்தப்படும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இதான் புலம்பல் 5ஆம் அதிகாரம், புலம்பல் 5ஆம் அதிகாரம் 7 வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு புலம்பலை பார்க்கிறோம். என்ன புலம்பல்? எங்கள் தந்தையர்களோ பாவம் செய்துவிட்டு மரித்து விட்டார்கள். அப்படிதான் புலம்புறாங்க. எங்கள் தந்தையர்களோ பாவம் செய்துவிட்டு பாவ மன்னிப்பை பெறாதபடி எங்கள் தந்தையர்களோ பாவம் செய்துவிட்டு மரித்து விட்டார்கள், நாங்களோ அவர்கள் பாவத்தை சுமந்திருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, இது முன்னோர்கள் செய்த பாவம்.
ஜென்ம பாவம், சாவான பாவம், அற்ப பாவம், முன்னோர்கள் செய்த பாவம், ஐந்தாவது பாவம் மனிதகுமாரனுக்கு எதிரான பாவம். மனிதகுமாரனுக்கு எதிரான பாவம். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 31-32 வாசிக்கிறோம். மனிதகுமாரனுக்கு எதிரான பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதகுமாரனுக்கு எதிரான பாவங்கள் மன்னிக்கப்படும். இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான மனிதகுமாரன் பாவங்கள் எதிரான பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசு அன்னைக்கு சொன்னார்னாக்கா, அன்று இயேசு மனிதனாய் இருந்தார், மனிதனாய் இறங்கி வந்து ஊழியம் செய்தார். அவரை குறித்து பலவிதமாய் பேசினார்கள். பெயல்செபூலை விட்டு பேயை ஓட்டுகிறான்னு சொன்னாங்க, அவரை போஜன பிரியன்னு சொன்னாங்க, பாவிலோடு இருக்கிறான்னு சொன்னாங்க, ஆயக்காரோடு இருக்கிறான்னு சொன்னாங்க, கண்ட இடத்துல போய் விருந்து உணரான்னு சொன்னாங்க. அவரை பற்றி குற்றப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதனால அவங்கள பார்த்து சொன்னாங்க, இப்படி இன்னை வந்து இந்த உலகத்துல வாழ்றேன், இப்ப நான் மனிதகுமாரனா இருக்கிறேன், மனிதனா இருக்கிறேன், அதனால என்னை என்ன வேணாலும் குற்றப்படுத்துங்க, அது மன்னிக்கப்படும். மனித நிலையில் இருக்கிறபடினாலே நீங்கள் என்னை குற்றப்படுத்துகள், ஆகவே மனிதகுமாரனுக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும். இது அன்னைக்கு இயேசு சொன்னது. இதே வார்த்தையை இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? மனிதகுமாரனுக்கு எதிரான பாவங்கள் மன்னிக்கப்படும் உணர்கின்ற பொழுது. எப்ப என்ன மனிதகுமாரனுக்கு என்ன பாவங்கள்? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27, ஆண்டுடைய இது சரீரம் என்று, இது ஆணுடைய இரத்தம் என்று திருப்பலியில் உணராமல், தகுதியற்ற நிலையில், முழு திருப்பலியில் பங்கு பெறாமல், மன்னிப்பு வழிபாட்டில் பங்கு பெற்று மன்னிப்பை பெறாமல், வார்த்தை வழிபாட்டில் பங்கு பெற்று பரிசுத்தம் அடையாமல், காணிக்கை வழிபாட்டில் நம்மையே ஒப்பு கொடுத்து அர்ப்பணமாக்காமல், ஏனோதானா என்று திருப்பலியில் பங்கு பெற்று திருவதில் பங்கு பெறுகின்ற போது இது இயேசுவினுடைய உடல் என்றும் இது இயேசுவின் ரத்தம் என்று உணராமல் உட்கொள்வோம் என்று சொன்னால் அது பாவமாய் மாறுகிறது. அது நோயை கொண்டு வந்து கொடுக்கிறது, அது தண்டனை தீர்ப்பை கொண்டு வந்து கொடுக்கிறது, அது திடீர் மரணத்தை கொடுக்கணும்னு சொல்லி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27-28 பாவம் மட்டும் சொல்ல, அது பாவமாய் மாறுகிறது, நரக தண்டனை தீர்ப்பை கொடுக்கிறது, திடீர் மரணத்தை கொடுக்கிறது சொல்லி கூட பலவித நோய்களை கொண்டு வந்து சேர்க்கிறது, பலவீனத்தை கொண்டு சொல்லி பலவிதமான காரியங்களை பவுலடியார் அடுக்கி கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். புரியவில்லை? அப்படி என்றால் தகுதியற்ற நிலையில் திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது அவர்கள் இயேசுனுடைய இரத்தத்துக்கும் இயேசுவின் உடலுக்கு எதிராய் குற்றம் புரிகிறார்கள். அது மனித குமாரனுக்கு எதிரான பாவம். 6வது பாவம் பிரியமானவர்களே, அதே மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 32 வாசிக்கிறோம். மனிதகுமாரனுக்கு எதிரான பாவங்கள் மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு எதிரான பாவங்கள் மன்னிக்கப்படாது. மனிதகுமாரனுக்கு எதிரான பாவங்கள் மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு எதிரான பாவங்கள் மன்னிக்கப்படாது. மனிதகுமாரனுக்கு எதிரான பாவங்கள் சொல்லப்படுகின்ற இயேசு கிறிஸ்து மனிதனாக இருக்கின்ற பொழுது அவருக்கு எதிராக சொன்னது, அல்லது அவருடைய உடலையும் இரத்தத்தையும் தகுதியெல்லாம் உட்கொள்கின்றதாய் வருகின்ற ஒரு நிலை. ஆனால் பரிசுத்தாவிக்கு எதிரான பாவம் என்பது கடவுளுக்கு எதிரான பாவம். கடவுளுக்கு எதிரான பாவம். கடவுளாய் இருக்கிறார், ஆண்டவர் ஆவியானவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம் அல்லவா? ஆண்டவரே ஆவியானவர். ஆண்டவரே ஆவி. யார் ஆண்டவர்? திருத்துதர்பணி 4ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறோம், இயேசுவே ஆண்டவர். பிலிப்பியர் 2:10 வாசிக்கிறோம், இயேசுவே ஆண்டவர். யார் ஆண்டவர்? இயேசுவே ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? அதுதான் 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம், ஆண்டவரே ஆவியானவர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே அந்த பரிசுத்த ஆவிக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று கடுமையாக சொல்கிறார். என்ன பரிசுத்த ஆவிக்கு எதிரான பாவம்? சில பேர் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியை பழித்து பேசுவது, அந்நிய பாஷையை பழித்து பேசுவது, இல்லை வரங்களை கனிகளை கொச்சப்படுத்தி பேசுவது. ஒரு வகையில் அது உண்மை என்று சொன்னாலும் பரிசுத்த ஆவிக்கு எதிரான பாவங்கள் என்னவென்று சொன்னால், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18 வாசிப்பது போல, மனிதன் செய்யக்கூடிய பாவம் எல்லாம் உடலுக்கு புறம்பானது. எவ்வளவோ மனிதன் பாவம் செய்யறது, நம்மளும் பார்த்தோம், எவ்வளவோ பாவங்களை பார்த்தோம். மனிதன் செய்யக்கூடிய பாவம் எல்லாம் உடலுக்கு புறம்பானது. ஆனால் வேசித்தனம், பரத்தமை, விபச்சாரம் சொந்த உடலுக்கே எதிரானது. நாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிப்பது போல, இந்த உடல் கடவுளுடைய ஆலயம், கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள் குடிகொண்டிருக்கிறார். எவனாவது ஒருவன் கடவுளின் ஆலயத்தை அழித்தால் அவனை நான் அழித்து போடுவேன். எப்ப அழிக்கிறான்? விபச்சாரம் செய்கின்ற பொழுது துணிகரமாய் விபச்சாரம், துணிகரமான வேசித்தனம், துணிகரமான பரத்தமையா அந்த உடலுக்குள் செய்கின்ற பொழுது, அந்த உடல் அந்த பாவத்தை அடிமைப்படுத்துகின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார், வேதனைப்படுவார். வேதனையும் துக்கத்தையும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற அப்படிப்பட்ட பாவம் செய்கிற பிள்ளைகள் அந்த துக்கத்தையும் வேதனையை அவருக்கு கொடுக்கிறார்கள். இது பரிசுத்த ஆவிக்கு எதிரான பாவம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, ஒரு காரியத்தை நாம் தெளிவாக தெரிந்த, என்ன பாவமாக இருந்தாலும், என்ன பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படான்னு சொன்னாலும் கூட, என்ன பாவமாக இருந்தாலும் நம் கடவுள் இரக்கம் உள்ளவர்.
மன்னிக்க மாட்டேன், அழிக்க போறேன் அப்படிதானே சொன்னாரு. யோவேல் வழியா சொன்னார் அல்லவா, யோவேல்ல வாசிக்கிறோம் அல்லவா, யோனாத்துக்கு சொல்லி அனுப்பிச்சார் அல்லவா, நினிவே பட்டணத்தை அழிக்க போறேன். ஆனா அவர் போல, அவர் நேராக தமஸ்குக்கு போயிட்டாரு. மறுபடியும் நினிவே மீன் வயிற்றுல போட்டு கொண்டு வந்து வெளியில கக்க செஞ்சு மறுபடியும் நினிவே பட்டணத்தில் போய் அந்த அவருக்கு ஆண்டவர் சொன்னதை சொல்லுகின்ற போது ஆடுலேருந்து மாடுலேருந்து அரசன் வரைக்கும் மனமாறுறையா. அப்ப பார்க்குறோம், எல்லோரும் மனமாறுகின்ற போது கடவுள் தன் சொன்ன வார்த்தையை தான் அவரும் மனமாறுறாரு. அழிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை நீக்கிவிட்டு அவர்களை மன்னித்தார். அதுபோல இப்போ பரிசுத்தாக்கியவரான பாவங்களை மன்னிக்கப்படான்னு சொன்னாலும் கூட நாம் மனம் திரும்புகின்ற பொழுது மன்னிக்கக்கூடிய கடவுளாய் நம் ஆண்டவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, எல்லாத்தையும் மன்னிப்பதற்காகத்தான் சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தினார். இது இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஒரு காரியம் நாம் பார்த்தோம், எதெல்லாம் பாவம் பார்த்தோம். இன்னொரு காரியம் பார்த்தோம், எத்தனை பாவத்துடைய வகைகள் பார்த்தோம். 6 வகையான வகைகள் பாவத்தில் பார்த்தோம். எந்த பாவம் வந்தாலும் அந்த 6 வகைக்குள் அடங்குன்னு பார்த்தோம். அடுத்தது, இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிற பாவியை குறித்து கடவுளுடைய எண்ணம் என்ன, பாவம் செய்கிற மனிதனை குறித்து, பாவியை குறித்து கடவுளுடைய எண்ணம் என்ன. அடிப்படையில் பார்க்குறப்ப கடவுள் பாவத்தை வெறுக்கிறார், கடவுள் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். அதான் அடிப்படை கருத்து. கடவுள் பாவத்தை வெறுக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார், ஆனா பாவியை அவர் நேசிக்கிறார், பாவியை அன்பு செய்கிறார். பிரியமான ஒரு சில வசனங்கள் அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. எசேக்கியேல் ஏன்னா இயேசு அப்படின்னு பேர் வருது இல்ல, மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 1ஆம் அவர் பேர்லயே அது இருக்கு. மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். முதல்ல மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறப்ப இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடுன்னு சொல்லி பார்க்கிறோம். இம்மானுவேல் ஒரு பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. ஆனால் மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார். இயேசு என்றால் பாவங்களிலிருந்து மீட்பவர். இது இயேசு கிறிஸ்து அவர் பெயரிலே பாவங்களிலிருந்து மனிதனை மீட்கக்கூடியவர் என்று அவர் பெயரே நமக்கு சொல்லுகிறது. அதனால்தான் இயேசு என்று பெயர் அவருக்கு இங்கு வழங்கப்படுகிறது, வானதந்தையால் அறிவுறுத்தப்பட்டு. இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானே. நாம் பின்னாடி பார்க்கக்கூடிய இந்த வசனங்கள்லாம் பாவியின் மீது கடவுள் எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், பாவியை கடவுள் எவ்வளவு நேசிக்கிறார், பாவியை கடவுள் எவ்வளவு தேடி வருகிறார், பாவியை எவ்வளவு அரவணைக்க கடவுள் விரும்புகிறார், பாவியின் மீது எவ்வளவு கடவுள் முடிவெல்லாம் இரக்கம் கொள்கிறார் என்பது இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அந்த வசனம் நமக்கு கேட்கின்ற பொழுதுதான் நாமும் ஒருவேளை பாவத்தை இருப்ப முடிச்சுனா ஓடி சென்று பாவத்தை அறிக்கை செய்து மனக்கசப்பை நமக்குள் ஏற்படுத்தி நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எசேக்கியேல் 33:11 வாசிக்கிறோம், இதோ தீயவன் சாக வேண்டும் என்பதல்ல, தீயவன் சாக வேண்டும் என்பதல்ல, அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய திருவுளம். அப்படி என்றால் பாவத்தை அவர் வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். சீராக் 21:1 வாசிக்கிறோம், மகனே மகளே, நீ பாவம் செய்தாயோ, நீ செய்த பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும்படி உன் ஆண்டவராகிய தேவனை நோக்கி மன்றாடு, அப்பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாம்பை விட்டு விலகுவது போல பாவத்தை விட்டு விலகு என்று சொல்வார் என்று சொன்னால் பாவத்தை வெறுக்கிறார், கடவுள் பாவியை நேசிக்கிறார். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 37 வாசிக்கிறோம், என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லிக்கூடி அவருடைய நோக்கி வருகிற பிள்ளை, நீ இவ்வளவு பாவம் செய்தா, நீ இவ்வளவு பாவம் செய்வதா, நீ இவ்வளவு துரோகம் செய்ய, யாரை தள்ளுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அதான் ஒரே வார்த்தை எழுதப்படுகிறது, என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்வார் சொன்னால் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7 வாசிக்கிறோம், அவரை குறித்து சொல்லப்படுகிறது, ஆண்டவர் எப்படின்னா வள்ளலாம். எதுல வல்லல்னா பாவங்களை மன்னிப்பதில் வல்லல். மனிதன் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தெல்லாம் மன்னிப்பதிலே அவர் வள்ளலா இருக்கிறார். காரணம், பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வரை வாசிக்கிறோம், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன், மருத்துவர் நோய் அற்றவனுக்கு அல்ல நோய் உற்றவனுக்கு, நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன். பலியே அல்ல இரக்கத்தை கொடுத்து என் பிள்ளைய மன்னிக்க வந்திருக்கேன். பலியே அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன், மருத்துவர் நோய் அற்றவனுக்கு அல்ல நோய் உற்றவனுக்கு, எல்லாவற்றும் மேலாக நீதிமான்களை அல்ல.
நீதிமான்களை சொல்லிக் கொண்டு தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்க அந்த நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்வார் என்று சொன்னால் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லூக்காஸ் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறோம். இழந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார். பாவத்தை நிமித்தம் மனுஷன் எல்லாத்தையும் இழந்தான், அவனுக்கு மறுபடியும் இழந்தெல்லாம் மறுபடியும் கொடுக்கணும்னு சொல்லி இவர் தன் மகிமை இழந்து பூமிக்கு வருகிறார், தன்னையை தாழ்த்துகிறார், சிலுவை சாவு ஏற்கும் அளவுக்கு தன்னையை தாழ்த்துகிறார். அப்படி என்றால் இழந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று சொன்னால் அது காரணம் என்ன? பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, பிரமாணிக்க தவறிய பிள்ளைகளே, பிரமாணிக்க தவறிய மக்களே, நீங்கள் எல்லோரும் எடுத்து வாருங்கள், உங்கள் பிரமாணிக்கையின்மையை நாம் குணப்படுத்துவோம், உங்களை மன்னிப்போம் என்று சொல்கிறார். காரணம் என்ன? பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறோம். வாருங்கள், பாவத்தோடு இருக்கிறியா, வாருங்கள் வழக்காடுவோம். உங்கள் பாவங்கள் செந்துரம் போல் இருந்தாலும் அதை வெண்பணியாய், உங்கள் பாவங்கள் ரத்தம் போல் இருந்தாலும் அதை ஒரே பணியாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். லூக்காஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரம், லூக்காஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனம் வாசிக்கிறோம். ஒரு பாவி மனம் திரும்பலை குறித்து, ஒரு பாவி இந்த பூமியிலே மனம் திரும்பலை குறித்து பரலோக ராஜ்யத்தில் வானகத்தில் தூதர்கள் மத்தியிலே அநேக மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு மனிதன் குருடன் பார்க்கிறான் என்பதற்காக அல்ல, செவிடன் கேட்கிறான் என்பதற்காக அல்ல, ஊமையன் பேசுகிறான் என்பதற்காக அல்ல, முடவன் நடக்கிறான் என்பதற்காக அல்ல, இறந்தவன் உயிர்க்கிறான் என்பதற்காக அல்ல, ஒரு பாவியை மனம் திரும்பி விட்டான் என்பதற்காக பரலோக தூதர்களுடைய மகிழ்ச்சி உண்டாகும். காரணம் என்ன? பாவத்தை வெறுக்கிறார், இயேசு பாவியை நேசிக்கிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 34 வாசிக்கிறோம். ஆண்டவர் மனிதன் செய்யக்கூடிய தீச்செயல்களை எண்ணுவதே இல்லை, தீச்செயல்களை தள்ளிவிட்டு அவன் பாவத்தை நினைவு கூறுவதில்லை. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, தீச்செயல்களையோ மனிதன் செய்யக்கூடிய தீச்செயல்களையோ மனிதனுடைய பாவங்களையோ ஆண்டவர் நினைவு கூறுவதில்லை, நினைத்து பார்ப்பதில்லை, விமர்சிப்பதில்லை. காரணம் என்ன? பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். திருப்பாடல் 103 வாசிக்கிறோம். திருப்பாடல் 103ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம் வாசிக்கிறோம். அவர் பாவங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணப்படுத்துகிறார். அவர் பாவங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவங்களை மன்னித்து அந்த பாவத்தினால் உள்ள நோயை குணம் பார்க்கிறான்னு சொன்னா அந்த மனிதன் மீது கடவுள் வைத்த இரக்கம் பிரியமானவர்களே, முடிவில்லா இரக்கம் பிரியமானவர்களே. அவனை தாய் வயிற்றில் முன்குறித்தபடினாலே அவன் பாவத்தை மன்னித்து அவன் நோய்களை குணமாக்குகிறார். காரணம், பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். இன்னும் நான் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே, திருப்பாடல் 103 மீண்டும் 10-12 வாசிக்கிறப்ப அங்கே சொல்லப்படுது, ரொம்ப அருமையாக இந்த வார்த்தை. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ, வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரம் இருக்குதோ. ஏன்னா அவர்தான் சொல்றாரு, நாம் செய்த பாவங்களுக்கு ஏற்றபடி தேவன் நம்மை தண்டிப்பது இல்லை. திருப்பாடல் 103:10-12 வாசிக்கிறோம். நாம் செய்த பாவங்களுக்கு ஏற்றபடி தேவன் நம்மை தண்டிப்பது இல்லை, நாம் செய்த குற்றங்களுக்கு ஏற்றபடி தேவன் நம்மை வழிநடத்துவதும் இல்லை. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ, வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு உயரத்திற்கு அவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் நானும் அறிக்கை செய்கிற பாவங்களை தூக்கி எறிகிறார். எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க, எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. ஏனெனில் அவர் பாவத்தை வெறுக்கிறார், அந்த பாவியை கடவுள் நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இன்னும் நான் வாசிக்கிறோம் மிகையா 7ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, நாம் ஆண்டவரே என்று சொல்லி மனம் கசந்து அழுது பாவத்தை அறிக்கை செய்கின்ற பொழுது நமக்குள் மீட்பை உண்டாக்கும்படியாக அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்னாக்கா, நாம் அறிக்கை செய்கிற பாவங்களை எல்லாம் காலாலே மிதித்து, என்ன மிதித்து? காலாலே மிதித்து ஆழ்கடலில் தூக்கி எறிகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வசனங்களால் நமக்கு சொல்லக்கூடிய பேருண்மை என்னவென்று சொன்னால், கடவுளால் அனுப்பப்பட்ட குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள் மீட்பு வருவதற்கும், நமக்குள் மனக்கசப்பு ஏற்பட்டு மீட்பு வருவதற்கு என்ன செய்கிறாரா? பாவத்தை வெறுக்கிறார், மனிதன் செய்த பாவத்தை வெறுக்கிறார், அதே வேளையில் அந்த பாவம் செய்த மனிதனை நேசிக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும்?
இந்த மனக்கசப்பு உண்டாக, மனக்கசப்பினால் மீட்பு உண்டாக, என் மனக்கசப்பு எனக்கு மீட்பாக மாறியது. என் மனக்கசப்பு எனக்கு மீட்பாக மாறியது. நான் செய்த பாவத்து நிமித்தம் எனக்குள் எழுகிற மனக்கசப்பு எனக்கு மீட்பாக மாறியது. கடவுள் என் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்பதாக தூக்கி எறிந்தார் என்று சொல்லி ஆரம்பத்தில் ஏசாயா 38:17 வாசித்தோம் அல்லவா? அந்த வார்த்தையை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டாம் அல்லவா? அந்த வார்த்தையை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் பிரியமானே. அந்த வார்த்தையை தவ நாட்களில் சொந்தமாக்கி கொண்டு கிறிஸ்துக்குள் உயிர்ப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஒரு மனிதன் அழிந்து போது கடவுளுடைய விருப்பம் அல்ல. ஒரு மனிதன் துளைந்து போது கடவுளுடைய விருப்பம் அல்ல. ஒரு மனிதன் காணாமல் போது கடவுளுடைய விருப்பம் அல்ல. ஒரு மனிதன் கடவுளை விட்டு தூர போது கடவுளுடைய விருப்பம் அல்ல. எல்லாரும் தடத்தில் வர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானே. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நமக்குள் மனக்கசப்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த மனக்கசப்பினால் மீட்பு ஓடோடி நம்மை நோக்கி வர வேண்டும் என்று சொன்னார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கிறிஸ்துக்குள் உயிர் பெற்றவர்களாய் எழுந்து சாட்சியாய் நிற்க வேண்டும் என்று சொன்னார். இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே. இதோ அந்த ஊதாரி மைந்தனை போல ஊதாரி பிள்ளை தனக்குள் முடிவெடுத்தான். ஆண்டவரே, வானகத்துக்கு எதிராக உமக்கு முன்பதாக பாவம் செஞ்சேன்னு சொல்லி நான் போய் அறிக்கை செய்வேன். எங்கள் அப்பாட்ட போய் அறிக்கை செய்வேன். எங்கள் அப்பாட்ட அறிக்கை செய்வேன். இப்படியா சொல்லுவேன், கடவுளுக்கு முன்பதாக, வானத்துக்கு முன்பதாக, உமக்கு முன்பதாக நான் பாவம் செஞ்சேன். ஸோ நம்ம பாவத்தை அப்படி அறிக்கை செய்யணும். அந்த ஊதாரி பிள்ளையை போல எவ்வளோ என் தேவனை நான் அன்பு செய்தேன், எங்கள் அப்பா எப்படி அன்பு செய்தேன், அப்படி அன்பெல்லாம் நிராகரித்து இப்படி வாழ்ந்துட்டேன்னு சொல்லி அதற்காக மனக்கசத்தை என் தந்தையிடத்தில் போய் அறிக்கை செய்து அழுகின்ற பொழுது அங்கே மனக்கசப்பு ஏற்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த லாசரின் சகோதரி மரியா லூக்காஸ் நட்சத்திரி 7ஆம் அதிகாரம் 38-39 வாசிக்கின்ற பொழுது ஓடி வந்து இயேசுவின் கால் மாட்டில் விழுந்து கண்ணீரை பொழிந்து கூந்தலால் துடைத்து தைலத்தை பூசி ஓயாது இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தாள் என்று சொன்னா என்ன காரணம்? தான் செய்த பாவத்துக்காக அழுகிறா, மனக்கசத்தை அழுகிறா. அவளுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பு தான் அங்கே நடைபெறுகிற நிகழ்வு. அவளுக்குள் ஏற்பட்ட அவள் பாவத்து நிமித்தம் அவளுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பு தான் அந்த ஏற்படுகிற அந்த நிகழ்வு. முத்தம் செய்வது, கண்ணீரை பொழிவது, கூந்தலால் துடைப்பது, அந்த மனக்கசப்பு அவளுக்கு மீட்பை கொடுத்தது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, சமாதானமே போ, உன் விசுவாசம் உன்னை மீட்டது என்று சொல்லி அந்த பெண்மணியை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லையா பிரியமானவர்களே? அந்த ஊதாரி மைந்தனை போல, லாசரின் சகோதரி மரியாளை போல, ஏன் அந்த ஆயக்காரன் லூக்காஸ் நட்சத்திரி 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, 14 வாசிக்கிறோம்ல, 2 பேரும் ஆலயத்துக்கு போகிறாங்க. அந்த பரிசையை தன்னை குறித்து பெருமையாக பேசினா, ஆயக்காரனை குறித்து குறைவாக பேசி பள்ளிப்படத்துக்கு முன்பதாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த ஜெபம் கடவுளால் ஏற்கப்படவில்லை. ஆனால் ஆயக்காரனோ ஆலயத்துக்குள் போகாதபடி, வானத்தை அண்ணாந்து பார்க்க துணிவிடாதபடி தன்னையே தாழ்த்தி, ஆண்டவரே பாவி என் மீது இறக்கம் என்று சொல்லி ஜெபிச்சான். அவன் ஜெபம் ஏற்கப்பட்டது. தாழ்ந்தோரை கடவுள் உயர்த்துவோரை கடவுள் தாழ்த்துகிறார். எங்கே தாழ்ச்சி வரும்? முதல் தாழ்ச்சி வரதுக்கு ஃபர்ஸ்ட் கேட் எது தெரியுங்களா? ஒரு மனிதன் கடவுள் விரும்புகிற தாழ்ச்சியை ஆடையாய் அணிந்து கொள்ளுக்கு ஃபர்ஸ்ட் கேட் எதுனாக்கா, செஞ்ச பாவத்தை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்வது. ஏசாயா பழைய மொழிபெயர்ப்பு ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். தான் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தினோடு நாம் குடி கொண்டிருக்கிறோம். செஞ்ச பாவத்துக்காக ஒரு மனுஷன் துக்கப்படுறப்ப, அழுகிறப்ப, மனம் கசக்கின்ற பொழுது மீட்பு மட்டும் கடந்து வரல, மீட்புக்கு உரியவரே கடந்து வருகிறார். நாம் குடி கொண்டிருக்கிறோம். பாருங்க, மீட்பு கடந்து வருகிறது, மீட்பரே கடந்து வருகிறார். எப்ப மனம் கசந்து செய்த பாவத்துக்காக மனக்கசப்பு நமக்கு உண்டாக்கப்படுகிறது, மீட்பு கடந்து வருகிறது. மீட்பின் அடையாளமாக மன்னிப்பு கடந்து வருகிறது. அந்த மீட்புக்குரிய மீட்பரும் கடந்து வருகிறார் பிரியமானவர்களே. அப்போ நாம் என்ன செய்யணும்? அவர்களை போல, ஆயக்காரனை போல, ஊதாரி மைந்தனை போல, அல்லது அந்த லாசரின் மரியாதை போல, நூற்றுவ தலைவனை போல அப்படி பாவத்தில் இருப்பவர்கள் மனக்கசப்பை தங்களுக்கு ஏற்படுத்துகின்ற பொழுது பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, யாகப்பர் 5ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் பாவத்தை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். சீராக் 21:1 வாசிப்பது போல, மகனே நீ பாவம் செய்தாயோ, நீ செய்த பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும்படி உன் ஆண்டவராய் தேவன் நோக்கி மன்றாடு. ஒன்று ஒப்புரு அடிச்சாங்கல, பலவிதமான வாய்ப்புகள். ஒப்புரு அடிச்சாங்கல பங்கு பெற்று பாவத்தை அறிக்கை செய். திருப்பலியிலே மன்னிப்பு வழிபாட்டு, திருப்பலியிலே சீராக் 21:1 பிரகாரம் திருப்பலியிலே பாவ பணி வழிபாட்டில் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள். அதைத்தான் நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13 சொல்கிறது. தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுடுவன் வாழ்வு பெறுவான், தன் பாவத்தை அறிக்கை செய்யாதவனோ
வாழ்வு பெற மாட்டான். பாவத்தை அறிக்கை செய்கிற இதயங்களில் ஏற்படுவதுதான் மனக்கசப்பு. அந்த மனக்கசப்பு மீட்பையும் அந்த மனக்கசப்பு மீட்பரையும் சொந்தமாக்குகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, இவ்விதமாய் நாம் பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது, இவ்விதமான மனக்கசப்பு நம்மளுக்கு ஏற்படுகின்ற பொழுது வாசிக்கிறோம் அல்லவா, எபிரேயர் 9:22, இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. நாம் இவ்விதமாய் பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தினாலே நாம் பாவங்களை கழுவுகிறார். 1 யோவான் 1:7 வாசிப்பது போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கிறது. மட்டுமல்ல, சுத்திகரித்த நம்மை என்னவா மாற்றார்னாக்கா, ரோமர் 5:9 வாசிப்பது போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமானாய் நேர்மையாளராய் கடவுளுக்கு ஏற்படுவராய் மாற்றுகிறது. பிரியமானவர்களே, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சும்மா நம்ம விலை கொடுத்து வாங்கல, இரத்தத்தை கொடுத்து 1 பேதுரு 1:18 வாசிப்பது போல உங்களை மீட்பதற்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன விட தெரியுமா? அடிக்கிற பொண்ணு வெளியல்ல, மாசு மறுபட்ட செம்மறி போன்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனக்கசப்பு நமக்குள் ஏற்படுகின்ற பொழுது மீட்பையும் பாவ மன்னிப்பையும் நான் சொந்தமாக்கிக் கொள்கிறோம். ஆகவேத்தான் அதை சொந்தப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் எதெல்லாம் பாவம், பாவத்தின் வகைகள் எப்படிலாம் இருக்கிறது, பாவியை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார், அப்படி பாவியாக இருக்கிற ஒருவேளை பாவியாக நாம் இருப்போம்னு சொன்னால் நாம் எப்படி பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், எப்படி மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், எவ்விதமாக அந்த பாவங்கள் கழுவப்படுகிறது, எவ்விதமாக சுத்திகரிக்கப்படுகிறது என்பதை குறித்து தியானிக்க இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுத்தார். நம்ம எபேசியர் 5:16 வாசிப்பது போல நீங்கள் வாழுகின்ற காலம் பொல்லாத காலம், இக்காலத்தை முற்றிலும் பயன்படுத்திக்கொள். ஆக இந்த தவக்காலத்தை திருச்சபை உங்களுக்காக எனக்காக வகுத்து உருவாக்கி கொடுத்த இந்த தவக்காலத்தை முற்றிலும் பயன்படுத்திக் கொள்வோம். மனக்கசப்பை ஏற்படுத்துவோம், மன்னிப்பை பெறுவோம், மீட்பை சொந்தமாக்கிக் கொள்வோம், மீட்பரை சொந்தமாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நேசிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தவ நாட்களுக்காய் நான் நன்றி செலுத்தி வாழ்த்துறோமாப்பா. இந்த தவக்காலம் எங்கள் வாழ்க்கையிலே சவக்காலமாக இல்லாதபடி உயிர்ப்பின் காலமாய் மாற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உயிர் தள்ள வேண்டும், மீட்பை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும், மீட்பரை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மன்னகத்தில் வாழ்ந்தாலும் நாங்களாம் விண்ணகத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும், கடவுளுக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவரை அப்பா தந்தா என்று அழைக்கிட்ட புத்திர சுயர உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்காக கடவுளை எதையெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாய்க்கூடிய இந்த பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு அருட்சாட்சி வழியாக திருப்பலியின் வழியாக நாங்கள் பாவங்களை அறிக்கை செய்து எங்கள் பாவங்கள் ரத்தத்தால் கழுவப்பட ஆண்டவரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் மேலாக தகப்பனே, நான் ஆரம்பத்தில் வாசித்தது போல என் மனக்கசப்பை எனக்கு மீட்பாக மாறியது, என் மனக்கசப்பை எனக்கு மீட்பாக மாறியது. கடவுள் என் பாவங்கள் எல்லாம் முதுகுக்கு பின்பதாக தூக்கி இருந்த அந்த வேத வசனப்படி ஆண்டவரே நாங்கள் வசனத்தெல்லாம் தியானித்து நாங்கள் செய்த பாவங்களுக்காக அந்த ஊதாரி பிள்ளையை போல லாசரு சகோதரி மரியாளை போல அந்த 100 சொன்ன அந்த வார்த்தையை போல அப்பா எல்லாவற்றையும் மேல அப்பா தகப்பனே நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அந்த ஆயக்காரனை போல எங்கள் பாவங்களை அறிக்கை செய்வதற்கு நாங்கள் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துகின்ற பொழுது ஆண்டவரே நீ பிரதான மன்னிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். நாங்கள் மனக்கசப்பு ஏற்படுகின்ற பொழுதே மனம் வருந்துகின்ற பொழுதே பரலோகத்திலிருந்து மீட்பு கடந்து வருதுன்னு சொல்லி வசந்தவழியாய் சொன்னீர் தகப்பனே. அப்படிப்பட்ட மீட்பரையும் சொந்தமாக்கி கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றி கிறிஸ்துவுக்குள் உயிர் தந்தவர்களாக, கிறிஸ்துவின் சாட்சிகளாக, கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை வாழ ஆண்டவரை கிருபை செய்ய முடியாது. எல்லா விதமான விண்ணப்பத்தையும் மன்றத்தையும் நன்றிகளையும் உடைய அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.